ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கு லட்சுமி என்ற ஒரு பசு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் அன்பான மற்றும் உண்மையான பசுயு. ஒரு நாள் லட்சுமி காட்டில் புல் மேய்ந்து கொண்டிருந்தபோது ஒரு பெரிய புலி அதன் முன்னே வந்து, இன்று எனக்கு நல்ல வேட்டை கிடைத்தது, உன்னைக் கொன்று என் பசியை தீர்த்து கொள்ளப் போகிறேன் என்று கர்ஜித்தது. லட்சுமி பயப்படவில்லை. அது புலியிடம் மென்மையாகச் சொன்னது, புலி ராஜாவே, நீங்கள் என்னை தாராளமாகச் சாப்பிடலாம். ஆனால் வீட்டில் என் சிறிய கன்றுக்குட்டி எனக்காகக் காத்திருக்கிறது. நான் அதற்கு பால் கொடுத்துவிட்டு அதனிடம் விடை பெற்றுவிட்டு மீண்டும் இங்கே வந்து விடுகிறேன். இது சத்தியம் என்றது. முதலில் புலி அதை நம்பவில்லை. உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள நீ போய் சொல்கிறாய் என்றது. ஆனால் லட்சுமியின் கண்களில் இருந்த உண்மையை பார்த்த புலி அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க சம்மதித்தது. லட்சுமி வேகமாக வீட்டிற்குச் சென்றது. தன் கன்றுக்குட்டிக்கு வயிறு நிறைய பால் கொடுத்தது. தாய் இல்லாதபோது எப்படி பத்திரமாக இருக்க வேண்டும் என்று புத்திமதி சொன்னது. பிறகு தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மீண்டும் காட்டுக்கு திரும்பியது. திரும்பி வந்த பசுவை பார்த்த புலி அதிர்ச்சியடைந்தது. தப்பிக்க வாய்ப்பு கிடைத்தும் மரணத்தை தேடி மீண்டும் வந்திருக்கிறாயே, ஏன் என்று கேட்டது. லட்சுமி அமைதியாக, உயிரை விட உண்மையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுமே மேலானது என்றது. பசுவின் நேர்மையைக் கண்டு புலியின் மனம் மாறியது. இவ்வளவு நல்ல பசுவை நான் கொல்ல மாட்டேன். நீ உன் கன்றுக்குட்டியுடன் மகிழ்ச்சியாக இரு என்று கூறி அதை அனுப்பி வைத்தது. லட்சுமி பாதுகாப்பாக வீடு திரும்பியது. நீதி: எந்தச் சூழ்நிலையிலும் உண்மையைச் சொன்னால் அது நம் உயிரைக் காக்கும். நேர்மையே சிறந்த பண்புயு.